தரித்திரனை ஒடுக்குகிறவன். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர், அவரே எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் எல்லா மனுஷரிடத்திலும் அன்பு கூறுகிறார். மனுஷரில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சிலர் ஐஸ்வர்யவான்களாகவும் வேறு சிலர் தரித்திரராகவும் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் பொருளாதார வித்தியாசம் இருந்தாலும் நாம் எல்லோருமே கர்த்தருடைய சிருஷ்டிகள் தான். நாம் தரித்திரனை ஒடுக்கக்கூடாது. அவனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கிற கர்த்தரை நிந்திக்கிறான். நாம் எல்லோருமே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரே நம் எல்லோருக்குள்ளும் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் ஒருவரே பரம பிதாவாக இருக்கிறார். நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தயை காண்பிப்பது போல நாமும் ஒருவருக்கொருவர் தயை காண்பிக்க வேண்டும். தரித்திரனுக்கு தயை செய்கிறவன் அவனை உண்டாக்கின கர்த்தரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தர் தம்முடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் தாராளமாய் பொழிய பண்ணுகிறார். ஏழைகளுக்கு போஜனம் கொடுப்பவர்களை பார்த்து, நான் பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லுவார்.